ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திருக்குறளை இப்போ ஞாபகப்படுத்துகிறேங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப சேர். ஸோ இதை பற்றின விளக்கம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு சோஷியல் வெல்பீயிங்க்கு நம்ம நாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம நாக்கே ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. வந்து ஒயிட் டங்னா என்னன்னா, நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஓரல் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லாதவங்களா இருக்கலாம். அதுக்கடுத்து ரெட் டங், இது வந்து ஸ்ட்ராபெரி டங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் நிறைய இந்த மாதிரி ஸ்கார்லெட் ஃபீவர் அந்த மாதிரி விஷயங்களில் வரும். இன்னொன்று டெஃபிஷியன்சிலும் விட்டமின் டெஃபிஷியன்ஸும் இது வருங்க. எல்லோ டங் எங்கன்னா பிலிரூபின் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மஞ்சள் காமாலும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்மோக் படிஞ்சு எல்லோ டங்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு ப்ளூ டங் ஒரு பர்பிள் டங் சொல்லுவாங்க. ஸோ எப்போனா ஆக்சிஜன் கெப்பாசிட்டி குறையிற இடத்துல தான் இந்த ப்ளூ டங் வரும். இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம். ஆனால் ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், அப்புறம் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி எந்த டிசீஸில் இருந்தாலும் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி குறையுதுன்னா அவங்களுக்கு ப்ளூ டங் வந்து ப்ளூயிஷ் ஆகிடும். அடுத்து பேல் டங், அதாவது ரொம்ப வெளுத்து போன டங். ஸோ இது அனீமியாவில் இருக்குங்க. அடுத்து பிளாக் டங்காகவும் இருக்கலாம், க்ரீன் டங்காகவும் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு போர் ஓரல் ஹைஜீன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் இந்த மாதிரி பிளாக் அண்ட் க்ரீன் டங் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்ம எப்படி பல் சேர்க்கணுமோ அந்த மாதிரி டங்கையும் க்ளீன் பண்ணுங்க. ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.